தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த சில வருடங்களில் தனுசு பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால், சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆனதுலேருந்து தனுசு பெருசாக நல்லா இல்லை, பிரதானமான தனுசு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கவர் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் கடன் வாங்கின இடத்துல வந்து பாருங்கள், என்னை கடனை கொடு கடனை கொடு கடனை கொடுன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனால் நான் என்னோடய உறவுகள்கிட்ட, என்னோடய நட்பு கிட்ட கடனை கொடுத்தேன். என் மனைவி வழி சொந்தம், என் கணவர் வழி சொந்தம் கடன் கொடுத்தேங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அர்ஜென்ட் அப்படின்னு கேட்டாங்க, கொடுத்தேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த கடன் திரும்பி வர்றதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. கொடுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு பேசிக்காக இல்லைங்க. நான் வந்து கஷ்டப்படுறேன், எப்படியாவது அந்த கடனை திருப்பி கொடுத்துணும், என்கிட்ட வாங்கினவங்களுக்கு எந்த விதத்துலையும் அந்த கடனை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை. அப்படிப்பட்ட தப்பானவங்கக்கிட்ட நான் கடனை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஜாதகம் பார்க்க வரும்போது பிரதானமாக இந்த தனுசு கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான். நான் கொடுத்த கடன் எப்போங்க திருப்பி வரும்? ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், குடும்பத்தில் பெருசாக எனக்கு மரியாதை அப்படின்றதே இல்லைங்க. பொதுவாகவே நீங்கள் தனுசில் பிறந்துட்டிங்களா, குடும்பத்தில் மரியாதை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்ன? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, தனுசு சிறந்த ஆசான், உபயராசி, எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. எனக்கு என்னென்ன அறிவு இருக்கோ, என்னென்ன புத்திசாலித்தனம் இருக்கோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை கற்றுட்ருப்பேன். ஆனால் யாராவது வந்து என்னை இப்போ தனுசுவாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜோதிடத்தில் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மற்றவங்க வந்து கேட்கும்போது தெரிஞ்சதை உள்ளதை உள்ளபடியே வந்து காட்டும் கண்ணாடி போல் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் என்கிட்ட யார் கற்றுண்டு போகிறாங்களோ அவங்க என்னை நேரில் குத்துனா பரவாயில்ல, நெஞ்சில் குத்துனா பரவாயில்ல, முதுகில் குத்துவாங்க. இதுதான் தனுசனோட எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி தனுசுக்கு ஃபேமிலி ஓரியன்ட் பார்க்கும்போது ஒரு காம்ப்ரமைஸ். அதுதான் என்ன, பெருசாக மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க, என்னை சார்ந்தவர்கள் வெளி மனுஷால் கொடுத்தாலும் வீட்டில் இருக்கவங்க பெருசாக எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான். ஆக குடும்பத்தில் பெருசாக நிம்மதி சந்தோஷம் இல்லை, அது ரொம்ப நாளாக இல்லை. அப்போ அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம். என்னோட 40 வயசு வரைக்கும் அது இல்லைங்க, 40 வயசுக்கு மேலே கிடைக்குமா, அதுவே பழகிடும் அப்படின்ற அமைப்பு தான். சரி, அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. வேலையில் பல இன்னல்களும் இடையூறுகளும் வந்துச்சு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு வந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி கொடுத்தது. சமுதாயத்தில் பெருசாக மரியாதை கௌரவம் இல்லை. ஆனால் கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா அறிவு, திறமை, ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்னு யாரை பார்த்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியினால் வந்துச்சு அப்படின்றது உண்மை. சரிங்க, இப்போ என்னதாங்க ஆகும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாகவே தான் இருக்கார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடட். இது ஒரு பெரிய ப்ளஸ். தலையில் ஒரு பெரிய வந்து கூடை, அது ரொப்பி கூழாங்கல் எடுத்துன்னு தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கூழாங்கல் கூடையோடு தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காலகட்டம். சனி எந்த விதத்தில் இடையூறு பண்ண மாட்டார், பெரிய ப்ளஸ். அதுக்கடுத்து இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குது? குரு பகவான் 8ல் போய் அமர்ந்திருக்கார், மறைஞ்சிருக்காருங்க, உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அஷ்டமஸ்தானம் குரு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம குருவாக இருக்கார். அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் உச்சம் பெற்று அமர்றார். அதில் ப்ளஸ் ஏதாவது இருக்குமா? சாலிடாக இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம். ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன? பெரிய மைனஸ் இருக்குமா? பெரிய மைனஸ் கிடையாதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் தனுசு ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் யோசிக்க வேண்டாம், சின்ன சின்ன இடையூறுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மரபு வழி சொத்துக்கள் ஏங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேல்மருவத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்ட் வாங்கி போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு அந்த 4 சென்ட்டு 40 முறை போய் பாருங்கள். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தோட கண்ணில் நம்ம சொத்து படுறதுக்கு வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. போய் பாருங்கள், புரியுதுங்களா? நைட் டைம் ட்ராவல் அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்கள். செயற்கையில் கவனம் தேவைங்க. நாங்கள் பொதுவாக செயற்கையில் கவனம் தேவை அப்படிங்கும்போது ஆண்களிடத்தை மட்டும் வந்து, அதாவது ஆண்கள் பெண்களிடத்து மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைங்க. ஆண்களிடத்தும் கவனமாக இருக்கணும், பெண்களிடத்தும் கவனமாக இருக்கணும். ஆப்போசிட் ஜெண்டர் மீறி சேம் ஜெண்டர்ஸ்கிட்டையும் கவனமாக இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிளுங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் யோசிக்க வேணாம். சரி, குருனோட பார்வை எப்படி இருக்குங்க? 8ல் குரு போயிட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம மொத்தமாக லிட்ரலி வி ஆர் கான் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். பொதுவாக குருனோட டைரக்ட் பார்வை விருச்சிகத்தில் விழுது, அதே டைரக்ட் பார்வை மகரத்தில் விழுது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு 2 செக்யூரிட்டி கார்டோடு நான் போகிறேன், அப்படிப்பட்ட அமைப்பு தான். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தில் விழுது இல்லைங்களா, மகரத்தில் விழுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குடும்பத்தில் ரொம்ப நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தன பிராப்தி அதெல்லாம் இருக்கும்.
மொத்தமாக கெட்டு போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் எப்படி நிம்மதி சந்தோஷம்லாம் வராது இல்லைங்களா. கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பாருங்கள், பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, கேரண்டி ஷூரிட்டி கையெழுத்தில் போடுறது வேணாம். நம்மளுக்கு நம்ம பிரச்சனையே பெருசாக இருக்குது. மற்றவங்க பிரச்சனையில் தலையிடுறது, அதை எதுவுமே தலையிட்டுக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. நல்லது செய்ய போனால் கூட நீ எதுக்கு எனக்கு நல்லது செய்ய வந்த, உன்னை யாராவது நல்லது கேட்டாங்களா, வேண்டாம் அப்படின்னு மற்றவங்க கேட்கக்கூடிய காலகட்டம். ஸோ பெருசாக யாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு நடந்துக்கோங்க. சுகஸ்தானத்தில் குருனோட பார்வை. டீஃபால்ட்டாக தனுசு ராசி என்பர்கள் வீடு கட்டுவீங்க. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மானோட ஹெல்த்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. 12ஆம் பாவம் அப்படின்றதாலே பரதேசம், வெளிநாடு போய் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. சுபவரயங்கள் நிறைய நடக்கும். அப்படி நடக்கலனாலும் நீங்கள் சுபவரையும் பண்ணிவிடுங்க. எதுவுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திருமணம் பண்ணுற மாதிரி, நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிற மாதிரி, டூர் போகிற மாதிரி ஐடியாலாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு 4 கிராம் கோல்டை வாங்கி வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விரயம் அப்படின்றது பண்ணிவிடுங்க. சுப விரயம் நடக்கக்கூடிய காலகட்டம். வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. சூப்பர். எதில் கவனமாக இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்தெந்த விஷயத்தில் செயற்கையில் கவனம், ஆரோக்கியத்தில் கவனம் சொல்லிட்டு, இன்னும் வேறு எதுலையாவது கவனமாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணுமா. ராகு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தீர்க்கமாக, ரொம்ப சின்சியராக, டெடிக்கேட்டடாக அந்த முயற்சி வந்து நீங்கள் செஞ்சு சக்ஸஸ் ஆவீங்க. கரெக்ட், சூப்பரான விஷயம். இதில் போய் என்ன கவனம் இருக்குது, என்ன கவனம் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் ராகு அப்படின்போது நம்ம ஒரு தப்பான விஷயத்தை தீர்க்கமாக முயற்சி பண்ணுவோம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 7 வயசு பையன், தனுசு ராசி பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளையை பார்ப்பான், லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு தான் எனக்கு வாழ்க்கை, அந்த பொண்ணு தான் எனக்கு உலகம், அந்த பொண்ணுக்காக தான் நான் வாழறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிவிடுவான். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தப்பான பொண்ணாக இருக்கும். அப்பா விட்டுடுறது, அம்மா விட்டுடுறது, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை பண்ணுறது, கடைசியில் அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல முயற்சி தானே. ஒரு மென்டாஸ், நீங்களே 10 பேருக்கு மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் உங்களோட வெல் விஷஸையும் கேட்டுட்டு ஒரு முயற்சி செய்கிறது அப்படின்றது நல்லது. சரிங்களா, சூப்பர்மா. அப்போ எல்லாமே நல்லதானமாக இருக்குது, கண்டிப்பாக நல்லதாமா இருக்குது, கவலையப்பட வேண்டாம். ஹிடன் சீக்ரஸிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம், அது மட்டும் வச்சுக்கோங்க. அதை சொல்ல மறந்துட்டேன் நான், அதுலேயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிம்மா, இப்போ நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும்? தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு தாம்மா. சிவ வாழ்க்கை, சிவ வழிபாடு, சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய வாழ்க்கை. சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வாழறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மேன்மையை நோக்கி எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல. நிறைய ராசி வழிபாடு பண்ண மாட்டாங்க, அது வேறு. முக்கியமாக தனுசு வழிபாடு பண்ணுறதுல இனிமேல் பட்டு சிவனை வழிபாடு பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிம்மா, இந்த குரு பயிற்சிக்கு நாங்கள் பர்டிகுலராக ஏதாவது கோயிலுக்கு போகணுமாம்மா, எங்களோட வாழ்க்கை உயர்றதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கை மேன்மை அடைய, தொழில் முன்னேற்றம் அடைய, நல்ல பண வரவு இருக்க அப்படின்னா தனுசா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு சைடு சிவ வழிபாடு பண்ணுன்றீங்க, ஒரு சைடு ரங்கநாதன் கோயிலுக்கு போகுன்றீங்க. குரு பெயர்ச்சி காலகட்டத்தில், இந்த காலகட்டம் 8ல் குரு வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் உஷாராக இருக்க சொல்லியிருக்க. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினோட விக்கிரகமும் இருக்கும், அவரையும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக நிறைய நற்பலன்களை கொடுக்குமா. எத்தனை முறைமா போகணும்? குறைஞ்சது 2 முறை போங்குமா. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.